அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக குழந்தைகள், பெண்கள், அப்பாவி பாலஸ்தீனர்களை படுகொலை செய்து வருகின்றார்கள் என்ற விடயம் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சுயாதீன ஊடகங்களினாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களினாலும் வெளிப்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்யவில்லை என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் வெளி உலகிலும் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய குற்றங்களை நியாயப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் பாலஸ்தீனம் தொடர்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய அமெரிக்க காங்கிரஸ் விசாரணையின் பொழுது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படைகளின் உடைய தலைவர், அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய முக்கியமான தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அமெரிக்க காங்கிரஸில் விசாரணை அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய இராணுவ கட்டளை மையம் பென்டகனுடைய தலைவரை மிக கடுமையான கேள்விகள் மூலம் துளைத்தெடுத்திருக்கின்றார்கள். இந்த விசாரணையின் பொழுது காசாவில் 25,000க்கு மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்காவினுடைய பென்டகன் தலைவரை உறுதிப்படுத்தி தெரிவித்திருக்கின்றார் என்ற கருத்துக்கள் தற்பொழுது காணொளிகள் வெளியாக இருக்கின்றது. அமெரிக்க காங்கிரசின் விசாரணையின் போது அக்டோபர் 7 முதல் இஸ்ரேலிய படைகளால் எத்தனை பாலஸ்தீன பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டனர் என்று பென்டகன் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் அவர்களிடம் விசாரணை அதிகாரி கேள்விகளை கேட்டபோது அவர் பதிலளித்திருக்கின்றார். இதில் 25,000க்கும் அதிகமாக உள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரின் விளைவாக ஏற்பட்ட குடிமக்களின் இறப்பு எண்ணிக்கையை அமெரிக்க அதிகாரிகள் இதுவரை குறைத்து குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஆஸ்டின் முதல் தடவையாக உண்மையான எண்ணிக்கையை கூற வேண்டிய சூழ்நிலை வெளியுலகிற்கு வந்திருக்கின்றது. ஆஸ்டினின் உடைய முதலாளி என்று சொல்லலாம், அல்லது ஆஸ்டினின் உடைய ஜனாதிபதி ஜோ பிடன் காசா சுகாதார அமைச்சகம் வழங்கிய புள்ளி விவரங்கள் சந்தேகத்துக்குரியவை, அது உண்மைத்தன்மையற்றவை என பல விடயங்களை கூறி பாலஸ்தீனத்தின் படுகொலையை மறைக்க முயன்றாலும் கூட பாலஸ்தீனர்கள் பயன்படுத்தும் படுகொலை எண்ணிக்கை காசாவின் சுகாதார அமைச்சகம் 30,000க்கும் அதிகமாக உள்ளபோது மிக அருகாமையில் 25,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என அமெரிக்காவின் உடைய பென்டகனின் உடைய தலைவரை உறுதிப்படுத்தியிருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சண்டை தொடங்கியதிலிருந்து 21,000க்கு மேற்பட்ட துல்லியமான வழிகாட்டுதல் ஆயுதங்களை தாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கியதாகவும் அவர் அந்த பேட்டியிலே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இவர் அளித்த பதில்களுக்கு குறிப்பாக அமெரிக்க காங்கிரசினுடைய அதிகாரி ஒருவர் எழுப்பிய கேள்விகள், அமெரிக்காவில் ஏற்கனவே ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய உயிரை பாலஸ்தீன மக்களுக்காக தியாகம் செய்திருந்தார் என்ற விடயத்தை பார்வையிட்டிருந்தோம். அதே போல அமெரிக்காவிலும் ஒரு சில நேர்மையான மனிதநேயம் மிக்க அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய பென்டகன் தலைவர் மீது சரமாரியான கேள்வி கணைகளை தொடுத்து அவர் தடுமாறக்கூடிய அல்லது தாங்கள் குற்றமிழைக்கின்றோம் என்று தெரிந்து கொண்டே இந்த படுகொலைக்கு உதவக்கூடிய அவருடைய அந்த மனநிலையை, முகபாவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய தவறை மறைப்பதற்காக அவர் தடுமாற்றமான பதில்களை பென்டகனுடைய தலைவர் கூறுகின்றார். அந்த காணொலியை அகிலம் நியூஸ் பார்வையாளர்களுக்காக ஆங்கில ஊடகங்கள் பலவற்றில் அவை வெளியாக இருந்தாலும் கூட தமிழ் ஊடகங்களில் அரிதாகவே அந்த விசாரணை காட்சிகள் அரிதாக வெளியிடப்பட்டிருந்தன. எனவே அன்பான எங்களுடைய அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்காக அந்த காணொலியை நாங்கள் முழுமையாக இந்த வீடியோ பதிவின் இறுதியில் இணைத்திருக்கின்றோம். அதை நீங்கள் நேரடியாகவும் பார்வையிட முடியும். அடுத்து, அமெரிக்க அரசாங்கத்தின் உயர்மட்ட உதவி நிறுவனமான US8 நிறுவனத்தினுடைய தலைவர், சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க ஏஜென்சியின் USA தலைவரான சமந்தா பவர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன இளைஞர் மையத்திற்கு சென்ற காட்சிகளை பகிர்ந்துள்ளார். அங்கு இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அடிக்கடி தாக்குதல்களால் மூடப்படுவதாகவும், இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவும், அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது தீவிரவாத இஸ்ரேலியர்களின் தொடர்ச்சியான தாக்குதல்கள், குடியேற்றவாசிகள் அதன் கதவுகளை மூட வேண்டிய கட்டாயத்தில் சர்வதேச சமூகம் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அங்கு தான் கண்ட காட்சிகள் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் எக்ஸ் தளத்தில் எழுதியிருப்பதுடன், இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் இந்த வன்முறை சகிக்க முடியாதது மற்றும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அண்மைய சில நாட்களாகவே அமெரிக்க அதிபர் ஜோ பிடனும் அமெரிக்க அரசும் இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரித்தாலும் கூட அமெரிக்காவுக்குள்ளேயே உயர்மட்ட அதிகாரிகள், அரசில் அங்கம் வகிப்பவர்கள், செனட்டர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அவர்களுடைய மட்டத்திலேயே
அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பியிருப்பதுடன் ஸ்டேலினுடைய படுகொலைகளுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக அனைவரும் தங்களுடைய தவறை ஒரு நாள் உணர்ந்து கொண்டு நீதியின் பக்கம் நிற்பார்கள், நீதிக்காக குரல் கொடுப்பார்கள் என்பதுதான் உலக யதார்த்தமாக இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவிலும் தற்பொழுது அதிகமான பரபரப்பு. பாலஸ்தீன படுகொலையில் தாங்களும் பங்காளிகளாகி இருக்கின்றோம் என்ற குற்ற உணர்வு அமெரிக்காவின் நியாயபூர்வமான மக்கள் மத்தியிலும் எழுந்திருப்பதை பல விடயங்கள் காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அமெரிக்கா மட்டுமல்ல உலகெங்கிலும் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. Thank you, Mr. Chairman. Mr. Secretary, about how many Palestinian women and children have been killed by Israel since October 7th? It's over 25,000. Mr. Secretary, last week, the UN High Commissioner for Human Rights warned that any transfer of weapon or ammunition to Israel violates international law. About how many precision-guided munitions has the United States given Israel since the beginning of the war? I don't have that number at my fingertips, but we have endeavored. Mr. Secretary, it's about 21,000 precision-guided munitions to Israel since the start of the war. Secretary Austin, last week you spoke to Defense Minister Gallant, and you said clearly there needs to be a plan to ensure the safety and support of those sheltering in Rafah before any military operations proceed. National Security Advisor Sullivan has said he has not seen any plan yet. John Kirby said it would be a disaster to invade Rafah. If Netanyahu defies the United States and invades Rafah, will you commit today that you will halt any future military sales to Israel? Obviously, sir, that's a presidential decision, but we expect that. And by the way, I spoke to Minister Gallant last night, and I expect that when we provide munitions to allies and partners, that they'll use them in a responsible way. But would you make a commitment that they defy what we're saying and they violate international law, by the way, which is opposed to National Security Memorandum 18 and National Security Memorandum 20, that if they don't do what we're saying, that we would halt those arms sales or transfers? Again, the decision to halt the provision of security assistance would not be mine. It would be. What would you recommend? Well, I certainly, again, I really do expect that they utilize the weapons that we provide them in a responsible way, and then if they don't. Sir, I just want to, for time purposes, it seems to me if they're defying what you're telling them, what Kirby's telling them, what Sullivan's telling them, that wouldn't be responsible. Cindy McCain, the head of the World Food Program, has said that the Palestinian children are starving. Extremist settler Stomrich, Israel's finance minister, stopped American flour, which our taxpayers paid for to get into Gaza. If Israel again ever stops American-paid aid from getting into Gaza, will you commit to not sending future arms sales? Again, that's not my decision. I would number one do what I've been doing and engage the leadership and encourage them to ensure that humanitarian assistance is getting. Mr. Secretary, I would just say, and I have one more question, that we need some consequences when another country is defying you, defying the National Security Advisor, defying the President, defying National Security Memorandum 20. There has to be some consequence. And then I was surprised John Kirby said that Israel is taking more precautions than the U.S. military would to protect civilian life. Mr. Austin, Secretary Austin, isn't that statement inaccurate given Israel has used hundreds of 22,000-pound dumb bombs when there were no place for civilians to go? Would the U.S. government ever target terrorists with 2,000-pound bombs in a densely populated area? Well, it depends on the situation, and again. But have we done that? Use 45% of bombs that are unguided or a 2,000-pound bomb? Do you really think that the Israeli government military is taking more precautions than the United States military would? I think, just based upon the results in terms of the significant loss of life. Gentleman's time's expired. Chair, and I recognize the gentleman from Wisconsin, Mr. Gallagher.